இன்னும் லாக் அவுட் பண்ணலையா நீ? இந்த ஆக்டிவிட்டி நேற்று நைட்லேருந்து போயிட்டு இருக்க போல். நீ தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா நம்ம சைட்லேருந்து? இல்லை விக்னேஷ், நம்ம சைடில் இன்னும் கொஞ்சம் ரவுட்டிங் டாஸ்க்லாம் இருக்குது. ஸோ அதான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராப்ளம் இல்லை, நீ நம்ம டீம் பசங்கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு போய் ரெஸ்ட் எடு. நாங்கள் பார்த்துக்குறோம். டேக் கேர், பாய். ஓகே விக்னேஷ், தேங்க்யூ. ஜான் அண்ட் ஜூன் காமெட் தான் இன்னைக்கு டேட்ல பயங்கரமான ஒரு ஹாட் டாபிக்கா இருக்கு. இந்த ஜூன் காமெட் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அர்த்த க்ளோசஸ்ட் அப்ரோச் பண்ண போகுது. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த காமெட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த காமெட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா கேஸ், டஸ்ட், ஐஸ் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் ஆனாலும் தான் இந்த காமெட் அப்படிங்கிறது. நம்ம பூமி ஆர் நம்மளோட மற்ற பிளானட்ஸ்லாம் எப்படி சன்னை வந்து சுத்திக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த காமெட்ஸுமே வந்து சன்னை வந்து ஒரு ஆர்பிட்ல வந்து சுத்திட்டு இருக்கோம். இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்மே கிட்டத்தட்ட இதே மாதிரி காமெட்ஸ் தான். பட் தென் அது வந்து அவங்களோட காம்போசிஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்ப நம்ம இந்த ஷூட்டிங் ஸ்டார்லாம் பாக்குறோமே அதெல்லாம் அப்பா கூப்பிடுறாரு, வெளியில வா. இந்த காமெட்ஸ்லயோ இல்ல ஆஸ்ட்ராய்ட்ஸ்லயோ உடஞ்சோ இல்ல மெல்ட் ஆகியோ அர்த் உள்ளோட அட்மாஸ்பியருக்குள்ள வரும். ஸோ அது மாதிரி வரும்போது அர்த்தோட அட்மாஸ்பியர்ல பேர்ன் ஆகும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்டா வரும். அதான் நம்ம இந்த ஷூட்டிங் ஸ்டாரோ இல்ல மீட்டியார்ஸோ இல்ல மீட்ராய்ட்ஸோ அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, இந்த க்ளோசஸ்ட் அப்ரோச்னு சொல்றோமே அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஆர்த்துக்கும் இந்த ஆஸ்ட்ராய்டுக்கும் ஆர் இந்த காமெட்டுக்கும் உள்ள மினிமம் டிஸ்டன்ஸ் தான் நம்ம க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதாவது 6:20 6:30 PM டைம்குள்ளார ஜூன் காமெட் அப்படிங்கிறது அர்த்தை கிராஸ் பண்ணி போக போகுது. இதில் ஸ்ட்ரேஞ்சான திங் என்ன அப்படின்னு சொன்னால் ஜான்வரியில் வந்தால் ஜான் காமெட் அர்த்தை கிராஸ் பண்ணும்போதும் இதே சேம் டைமிங் தான். இதனாலேயே இந்த காமெட்ஸை பற்றி எக்கச்சக்கமான கான்ஸ்பிரசி தியரி வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்ல மறந்துட்டேன்டா. ஹாட் பாக்ஸ்ல உப்புமா வச்சிருக்கேன், ஒழுங்கா அதை சாப்பிடு. வீட்ல ஆள் இல்லைன்னதும் ஃபுட் ஆர்டர் பண்றது, கப் நூடுல்ஸ் சாப்பிடுறது இதெல்லாம் வச்சுக்காது என்ன. அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு இருக்காத. ஆள் யாராச்சும் வந்து பெல் அடிச்சா உனக்கு கேட்காது. நாங்க நைட் வர கொஞ்சம் லேட் ஆகும். திமிர பாரு, இன்னும் வெளியே வராம இருக்கான். டேய், எவ்வளவு நேரம்டா உன்னை கூப்பிடுறது? வெளியில வா, அப்பா உன்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. மா 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 சொல்லுங்கள், எதுக்கு கால் பண்ணீங்க? சார் கால் பண்ணாதான் வெளியில் வருவீங்களா? ஹெட்செட் போட்டுட்டேங்க. என்னன்னு சொல்லுங்கள். இன்னும் கோவம் போகலையா உனக்கு? உன் அளவுக்கு தான் சொல்கிறேன். அதான் மார்னிங்கே சொல்லிட்டீங்களே, அப்புறம் எது கூப்பிட்டு இதே சொல்கிறீங்க? திரும்ப ஆரம்பிக்காதீங்க. அதான் நான் வெளியே போகல, அப்புறம் என்ன? அது இல்லைடா, அப்பாவுக்கு மார்னிங்லேருந்து வேலை பார்த்து டயர்டாக இருக்கான். ஃபங்க்ஷனுக்கு போகணும், நீ கொஞ்சம் கூட வந்து வண்டி ஓட்டு. என்ன விளையாடுறீங்களா? நீங்கள் தான் நேரம் சரியில்லை, வெளியே போகக்கூடாது அதுன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு மட்டும் வந்து வண்டி ஓட்ட சொல்கிறீங்க? அது காமர்ஸ் கிராஸ் ஆகிற டைம் வரைக்கும் தானே. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நீ வரேன்னு சொன்னால் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஐயோ, எனக்கு வெளியே போக பயமாக இருக்குப்பா. நான் வரல. வரலன்னா போட, ஓவராக பிகப் பண்ணாது. ஹலோ, ஹேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தியா? இல்லைடா, இப்போ தான் கால் பண்ணுறேன். ஏன் கேட்குற? எனக்கு என்னாச்சுனே தெரிலடா. ஃபஸ்ட்டு அம்மா கூப்பிட்ற மாதிரி கேட்டுச்சு, அப்புறம் காலே வரல, ஆனால் கால் வர சவுண்ட் கேட்டுச்சு. இப்போ அப்பா என் கூட கடைசியாக பேசின கான்வர்சேஷன் கேட்குது. டேய், நீ அதே நினச்சிட்டு இருந்திருப்ப. நீ ஒழுங்காக தூங்குறியா இல்லையா? எப்போ பாரு அதே ரூம்லேயே இருந்துட்டு இருக்க. நம்ம வெளியில் போகலாம்டா. டேய்,
காமெட் கிராஸ் ஆகிற டைமில் நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் தெரியும்ல. அப்புறம் என்னடா? அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. நீ வரேன்னு சொன்னா நான் வெயிட் பண்ண போறேன். நீ பொறுமையா வா. இதை சொல்லி தான் மச்சான் அவங்களும் அன்றைக்கி என்னை கூப்பிட்டாங்க. நான் மட்டும் அன்றைக்கி அவங்க கூட போயிருந்தா இன்னைக்கு அவங்களுக்கு இதை நிலைமை வந்திருக்காதுல்ல. டேய் மச்சான், இன்னும் எவ்வளவு நாள் தான்டா உன்னைய ப்ளேம் பண்ணிக்க போற? டேய் அழாத மச்சான். டேய் உன் ரூம்ல இருந்து சவுண்ட் வருது பாரு. அதெல்லாம் அப்புறம் போய் பார்த்துக்கோ. முதல்ல வந்து டோர் லாக் பண்ணிக்க. டேய், நாங்கள் கிளம்புறோம். நான் கூட அப்புறம் பேசுகிறேன்டா. எதுவும் சொல்ல ஹலோ. மறந்துட்டேன். ஞாபகம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். சரியா? இருக்கியா? ஹலோ. மச்சான் டேய், எனக்கு அவங்க பேசுறதெல்லாம் கேக்குதுடா. ஏதாவது பழைய வீடியோ பார்த்துட்டு இருக்கியா என்ன? உனக்கும் அவங்க பேசுறதெல்லாம் கேட்குதா என்ன? மா மா பா. ஹலோ ஹலோ மச்சான் கேக்குதா? ஹலோ. ஸோ இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில், அதாவது 6:20 6:30 PM டைம்குள்ளார ஜூன் காமெட் அப்படிங்கிறது அர்த்தை கிராஸ் பண்ணி போக போகுது. இதில் ஸ்ட்ரேஞ்சான திங் என்ன அப்படின்னு சொன்னால், ஜான்வரியில் வந்த ஜான் காமெட் அர்த்தை கிராஸ் பண்ணும்போதும் இதே சேம் டைமிங் தான். இதனாலேயே இந்த காமெட்ஸை பற்றி எக்கச்சக்கமான கான்ஸ்பிரசி தியரிஸ் சொல்லிட்டு தான் இருக்கு. கேட்ட கான்வர்சேஷன் எல்லாமே ஜானில் ஃபர்ஸ்ட் காமெட் எர்த்தை கிராஸ் பண்ணுறப்ப கேட்டுச்சு. விச் மீன்ஸ் காமெட் எர்த்தை கிராஸ் பண்ணுறப்போ இந்த ரூம் அஃபெக்ட் பண்ணுது. அப்போ நான் இங்கேருந்து பேசியிருந்தா அவங்களுக்கு அங்கே கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அம்மா பாடி போயிட்டாங்களே. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. எப்படியாச்சும் இந்த ஆக்சிடென்ட் ஸ்டாப் பண்ணி ஆகணும். அந்த டோர் சவுண்டு. ஆமாம், அப்போ நான் இங்கே உட்காந்துருந்தேன். இல்லை 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 இல்லை, இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஜான்வரியில். இப்போ மாதிரியே அப்போ இருக்க ரூமும் ஜான் காமெட்டில் அஃபெக்ட் ஆயிருந்தா அப்போது ஹாலில் இருந்து வர சவுண்ட் அவனுக்கு கேட்கும்ல. இந்த காமெட் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணப்பட்ட ஒரு இன்டர்ஸ்டெல்லர். நான் பேசுறது கேக்குதா? அம்மா அப்பாக்கு ஆக்சென்ட் ஆ போயிரா, போய் தடுறா. டேய் நான் பேசுறது கேக்குதா? உங்களுக்கு ஆக்சென்ட் ஆ போயிரா, போய் தடுறா. டைம் வேற ஆச்சுடா, போய் தடுறா. டேய் ப்ளீஸ் ரா, எப்படியா தடுறா. ஏதாவது ப்ளீஸ் ரா, டேய் எப்படியா தடுறா. உங்களுக்கு ஹலோ மா, இங்க யாரோ கத்துற சவுண்ட்லாம் கேக்குதுமா. டேய் எவ்வளவு நேரம்டா உன்னை கூப்பிடுறது? ஏண்டா அங்கதான் ஏதோ வாய்ஸ் கேக்குதுன்னு பயந்துட்டு இருந்தல்ல, திரும்பவும் அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஏதோ ஒரு வாட்டி பயமா இருக்குன்னு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டேன். அதுக்குன்னு அதே சொல்லி காட்டுவீங்களா? சரி சரி, டின்னருக்கு என்ன சமைக்கன்னு கேக்குறேன்ல, சொல்லு. பிரியாணி வேணும், செய்ய போறீங்களா? எப்படியும் உப்புமா தானே செய்ய போறீங்க, அப்புறம் என்ன? ஆமா, சாருக்கு 3 வேளையும் பிரியாணி போட்டாதான் உள்ள இறங்கும் போல.